Hello students. She cleans her room every day. இது வந்து ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். என்ன இங்கே நாட் இல்லை, அஃபர்மேட்டிவ். ஷீன்றது தேர்ட் பர்சன்றதால க்ளீன்ன்ற மெயின் வெர்பு பக்கத்தில் எஸ் வந்துருக்கு. இதை வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது? அனலைஸ் மீன்ஸ் எப்படி இதை வந்து கொஸ்டினாக மாற்றுது. இது அஃபர்மேட்டிவ் கொஸ்டினாக மாற்றணும். எப்படி? ஷீ க்ளீன்ஸுன்றது எஸ்எஸ் சேர்ந்து வந்திருக்கிறதால இந்த எஸ்ன்றது இங்கே டஸ்ஸாக கொண்டு வரணும். அப்புறம் க்ளீன், அப்புறம் ஹர், மற்றெல்லாம் அப்படியே தான். எவ்ரிடே. ஓகேங்களா? சரி, அடுத்த ஸ்டெப்பு இந்த டஸ்ஸு முதல்ல வரணும், இங்கே வரணும். டஸ் ஷீ க்ளீன், அதை மற்றதெல்லாம் அப்படியே போட வேண்டியதுதான். பக்கத்தில் கொஸ்டின் மார்க். இது ஒரு கொஸ்டின். அடுத்தது இந்த டஸ்ஸு க்ளீன் இருக்கு இல்லையா, இங்கே நடுவில் நாட் போட்டால் என்ன வரும்? ஷீ டஸ் நாட் க்ளீன், ஷீ டசன்ட் க்ளீன். கரெக்டா? ஷீ doesn't clean. Her room every day. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது ஃபஸ்ட்டு does she clean her room every day னா அவள் தினமும் அவள் அறையை சுத்தம் செய்கிறாளா? ரூம் அவள் க்ளீன் பண்ணுறாளா டெய்லி? அடுத்தது she doesn't clean her room every day. அவள் தன் அறையை தினமும் ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்கிறதில்லை. அவள் ரூமை டெய்லி க்ளீன் பண்ணுறதில்ல. அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்த இது பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஷீ டஸ் க்ளீன் அ ரூம் இருக்கு இல்லையா, இந்த நாட் போட்டால் இங்கே வந்துச்சு. இது இந்த டசன்ட் எடுத்து முன்னாடி போட்டிங்கன்னா நெகட்டிவ் கொஸ்டின் ஆகிடும். DOESNT டசன்ட் ஷீ க்ளீன் her room every day. இது கொஸ்டின் மார்க். அவள் ரூம் அவள் க்ளீன் பண்ணுறது இல்லையா டெய்லி? இது இந்த. ஸோ இந்த மூன்று வாக்கியங்களுக்கு இந்த மெயின் ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இத்தனை சென்டென்ஸ் கொண்டு வந்துடுறோம் நம்ம. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. இது வந்து மெயின் சென்டென்ஸ். இது அத்தனையும் வந்து அதுலேருந்து வந்த பை ப்ராடக்ட் மாதிரியா. இதை நம்ம இப்படி ஆல்டர்னேட் பண்ணி எழுதுகிறோம். இது மாதிரியே நம்ம பேசுறதில்லை, இதுக்காக நம்ம எழுதுகிறோம். புரியுங்களா? இது வந்து அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டா மற்ற சென்டென்ஸு மற்ற டென்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அடுத்தது பாருங்கள். ஷீ டான்ஸஸ் கிரேஸ்ஃபுல்லி. ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுறா. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? இதே மாதிரியா ஷீ டஸ் டான்ஸ் கிரேஸ்ஃபுல்லி. ஓகேவா? இப்போ டஸ் எடுத்து முன்னாடி போடுங்க. டஸ் ஷீ டான்ஸ் கிரேஸ்ஃபுல்லி. இப்போ இந்த டஸ்ஸுக்கும் டான்ஸுக்கு நாட் போட்டிங்கன்னா என்ன வரும்? ஷீ டஸ் நாட் டான்ஸ் கிரேஸ்ஃபுல்லி. இந்த டஸ் நாட் எடுத்து முன்னாடி போட்டால் என்ன வரும்? doesn't she dance gracefully. இப்போ she does dances gracefully அழகாக, ரொம்ப அருமையாக, கவர்ச்சினா நீங்கள் கிளாமர் கிடையாது, மற்ற கவனத்தை அப்படியே மென்மையாக்கக்கூடிய அளவுக்கு மற்ற உணர்வுகளை மென்மையாக்கக்கூடிய அளவுக்கு அவள் டான்ஸ் ஆடுறான்.
இதை வந்து நம்ம இது மாதிரி மாற்றி எழுதுகிறோம். ஷீ டஸ் டான்ஸ், இந்த எஸ் எடுத்து டஸ்ஸாக போட்டோம். அதற்கு முன்னாடி போடும்போது டஸ் ஷீ டான்ஸ் கிரேஸ்ஃபுல்லி, அவள் அழகாக நடனம் ஆடுகிறாளா, அவள் நல்லா ஆடுறாளா. ஷீ டசன்ட் டான்ஸ் கிரேஸ்ஃபுல்லி, இந்த டஸ் டான்ஸ் நாட் போட்டால் ஷீ டசன்ட் டான்ஸ் கிரேஸ்ஃபுல்லி, அவள் நல்லா ஆடலப்பா, உணர்வுகளே இல்லை, முகத்தில் பாவங்களே இல்லை, அபிநயமே சரியாக இல்லை. அதாவது இந்த டசன்ட் முன்னாடி போடும்போது டசன்ட் ஷீ டான்ஸ் கிரேஸ்ஃபுல்லி, அவள் அழகாக ஆடுகிறது இல்லையா, நல்ல டான்ஸ் ஆடுறது இல்லையா அவள். திஸ் இஸ் த வே ஹவ் வி கிரியேட் a question out of a statement. Okay, she does dance gracefully has been modified into these 3 questions. ஓகேவா, இதை பேஸ் பண்ணி நீங்கள் மற்ற சென்டென்ஸுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஷீ ட்ரிங்க்ஸ் மில்க் எவ்ரி நைட், ஷீ டஸ், இங்கே டஸ் வரணும், ட்ரிங்க் மில்க் எவ்ரி நைட் வரணும். அந்த டஸ் எடுத்து முன்னாடி போட்டிங்கன்னா டஸ் ஷீ ட்ரிங்க் மில்க் எவ்ரி நைட், தினமும் அவள் பால் குடிக்கிறாளா. அடுத்தது நெகட்டிவ் வரணும்னா ஷீ டஸ் நாட் ட்ரிங்க் மில்க் எவ்ரி நைட். ஓகேங்களா, டசன்ட் ஷீ ட்ரிங்க் மில்க் எவ்ரி நைட், அவள் தினமும் பால் அருந்துகிறது இல்லையா, அவள் பால் குடிக்கிறது இல்லையா. ஓகேங்களா, இதுதான் வந்து கொஸ்டின். இப்படி தான் இதுக்கு ட்ரை பண்ணணும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இன்னொரு டைப் கொஸ்டினை பார்ப்போம் நம்ம. இந்த டஸ் இருக்கு இல்லையா, டஸ்ன்னு ஆரம்பிக்கிற கொஸ்டின், அதை எடுத்து இங்கே கைதிங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒய்ன்றதை போட்டு பாருங்கள். Why does she clean her room every day? அவள் ஏன் தினமும் அறையை சுத்தம் செய்கிறாள். அதே மாதிரியா இதை எடுத்து எழுதிட்டு இதுக்கு முன்னாடி why போடுங்க. Why doesn't she clean her room every day? அவள் ஏன் சுத்தம் செய்கிறாள்னா why does she clean her room? Why she cleans her room அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து இட் இஸ் நாட் ஈவன் அ கலைக்கல், ஸ்லாங் மாதிரி. அது why she cleans, you clean it. இப்போல்லாம் வந்து கேட்குறது தமிழ் பேசுகிற மாதிரியா, இந்த தங்கிலீஷ்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது எழுதுகிற தங்கிலீஷு, பேசுகிற தங்கிலீஷ் என்னன்னா இதுதான். why you clean it அப்படின்னு கேட்குறதெல்லாம் வந்து you cleaned it, க்ளீனிங்கா இப்படிலாம் கேட்குறது வந்து ஆக்வர்ட் இங்கிலீஷ், ஆக்வர்ட் லாங்குவேஜ். அது தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் ஒரே ரூல் தான் எல்லாத்துக்குமே. முழுமையாக பேசணும், பேச முடிகிறதா அப்படின்னு பார்க்கணும். புரியுங்களா. ஆனால் பேசுறது நல்லது, முழுமையாக ஆங்கிலத்தை பேசுறது நல்லது. ஒரு நாள் வந்து தமிழை முழுமையாக பேச மனிதர்கள் முற்படுவார்கள், தமிழையும். ஓகேங்களா. சரி, why does she clean her room every day? எப்பவுமே ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு, அப்புறம் ஆக்சிலரி, அப்புறம் மெயின் வெர்ப். இதுதான் வந்து 12 விதமான வாக்கியங்களுக்கும் டென்ஸுக்கும் இதுதான் பேஸு. புரியுங்களா. இதே மாதிரி தான் பாசிவ் வாய்ஸில் வரும், ஆனால் அங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். அதை விட்டுருங்க, ஆக்டிவ் வாய்ஸ் மட்டுமே பார்ப்போம் நம்ம. ஷீ டஸ் க்ளீன், இதுதான் வந்து இந்த இது பேட்டர்ன் மாறாது. இந்த ஷீத்துக்கு பின்னாடி போட்டு எல்லாம் சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ண முடியாது. க்ளீன் முன்னாடி வராது. சுத்தம் பண்ணிட்டியா ரூமை அப்படின்னு தமிழில் கேட்கலாம். சுத்தம் செய்தாயா அப்படின்றது வந்து க்ளீன்ற வார்த்தை முன்னாடி வரும் தமிழில். சுத்தம் பண்ணிட்டியா, நீ சுத்தம் செய்தாயான்னு கேட்கறதில்ல. ரூமை சுத்தம் பண்ணிட்டியா ரூமை. புரியுங்களா. தமிழ் எப்படி ஒன்று பேசலாம், ஆனால் இங்கிலீஷில் அப்படிலாம் பேச முடியாது. இப்படி தான் பேசணும். திஸ் இஸ் த ரூல். தாங்கள் அறையை சுத்தம் செய்து விட்டீர்களா, தாங்கள் அறையை சுத்தம் செய்கிறீர்களா, இப்படிலாம் வந்து பேசுறதில்ல. பேசுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அட்லீஸ்ட்டு யாருன்னா ஒருத்தருகிட்டே அதை பேசுறது முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ சப்ஜெக்ட் மேலே வரும், ஆக்சிலரி, மெயின் வெர்ப், இதுதான் ரூல். இதை தூக்கி முன்னாடி போட்டிங்கன்னா ஒரு கொஸ்டினு, அதுக்கு முன்னாடி ஒய், வாட்டு, வென்னு, வேறுன்றதை சூட்டபுளாக போட்டிங்கன்னா அது இன்னொரு டைப் கொஸ்டின். ஸோ இந்த ஒரு வாக்கியத்துலேருந்து நம்ம இந்த 5 கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்கியிருக்கோம் நம்ம. புரியுங்களா. இது இப்போ வந்து ஒரு டென்ஸில் நம்ம இத்தனை வாக்கியங்களை உருவாக்க முடியும். கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டு, அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ். புரியுங்களா. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதே மாதிரி நீங்கள்
இந்த பின்னாடி வர சென்டென்ஸ்லாம் ஜஸ்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, ட்ரை பண்ணுங்கள்.